ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது எண்ணிக்கை 22ஆக உயர்ந்திருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர் குறித்து வெளியாகியிருக்கும் தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது பட்டியலில் தற்போது இன்னொரு நபரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர் அஸ்வத்தாமன், 31 வயதாகிறது. வழக்கறிஞரான இவர் இளைஞர் காங்கிரசின் முதன்மை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் உண்மை குற்றவாளி யார் என்பதை தெரிந்து கொள்ள போலீசார் துருவி விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் பணப்பரிவர்த்தனை மற்றும் செல்போன் தொடர்பு உள்ளிட்டவற்றை வைத்து யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று விசாரிக்கும் போது 3 பிரபல ரவுடிகளுக்கு தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டது. கொலைக்கு பணம் கொடுத்தவர்கள் யார் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் சென்றது என்பதை பற்றி விரிவான விசாரணை நடந்தபோது அடுத்தடுத்து நபர்கள் கைதாகினர். அதில் முக்கியமான நபர்களை மட்டும் 3 முறை காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வந்தனர். அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. தற்போது பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோரை 3 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அருளிடம் நடந்த விசாரணையிலும் அவரது செல்போன் தொடர்புகளை ஆராய்ந்ததிலும் அஸ்வத்தாமனோடு அருள் 5ற்கும் மேற்பட்ட முறை பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் போலீசார் அஸ்வத்தாமனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்து வந்த விசாரணையில் தற்போது அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பிருப்பது உறுதியானதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. அஸ்வத்தாமனுக்கு வழக்கறிஞர் என்பது மட்டுமே அடையாளம் இல்லை. வியாசர்பாடியின் பிரபல ரவுடியான நாகேந்திரனின் மகன். ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பிருப்பதாக அப்போதே சொல்லப்பட்டது. சிறைக்குள் இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதாக இவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. அதோடு நாகேந்திரன் சிறையில் இருந்தாலும் அவருடைய அடிப்பொடிகள் மூலம் வடசென்னையில் பல்வேறு இல்லீகல் வேலைகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நாகேந்திரன் போட்டுக் கொடுத்த அஸ்திவாரத்தின்படி அஸ்வத்தாமன் ஸ்கிரப் பிசினஸையும் வியாசர்பாடியில் தொழிலதிபர்களை மிரட்டி மாமூல் வேட்டையும் நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அஸ்வத்தாமன் ஒரு தொழிலதிபரை மிரட்டி மாமூல் கேட்டதாகவும் அந்த தொழிலதிபர் அடைக்கலம் தேடி ஆம்ஸ்ட்ராங்கிடம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயம் அஸ்வத்தாமனுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தொழிலதிபரை துப்பாக்கி காட்டி மிரட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் அஸ்வத்தாமனையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் மீதிருந்த கோபத்தை அஸ்வத்தாமனுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில்தான் பொன்னை பாலுவும் அருளும் அஸ்வத்தாமனை சந்தித்து ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்த பிறகு கொலை சம்பவம் அரங்கேறுவதற்கு முன் அஸ்வத்தாமன் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு அதன் பிறகு சென்னை வந்திருக்கிறார். பெரும்பாலும் இது மாதிரியான கொலைகள் நடக்கும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை காட்டிக்கொள்ள வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு வருவது வழக்கம். இதே பாணியைத்தான் அஸ்வத்தாமனும் பின்பற்றி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் சம்பவ செந்திலை சந்திக்க சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கொடுமை என்னவென்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக 16ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியையும் அஸ்வத்தாமன் முன்னின்று நடத்தியிருக்கிறார். அஸ்வத்தாமன் கைதை தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்து காங்கிரஸ் நீக்கியிருக்கிறது.
அடுத்த கட்ட விசாரணையில்தான் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு எந்த விதத்தில் உதவியிருக்கிறார் என்ற முழு தகவலும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.